அகில் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பாலத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிற்சங்கத்தினர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே வாலிபரை நாட்டு வெடிகுண்டு வீசி விரட்டிச் சென்று கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிப்பு தொடர்ந்தால் போராட்டம். தாவிக எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார் பேட்டி. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் தாவிக எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி வரவேற்கத்தக்கது என்றும், அப்படிப்பட்ட சிறப்பான விழாவில் தேசிய கீதம் பாடப்படும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடாதது கண்டிக்கத்தக்கது என்றும் வருத்தத்தக்கது என்றும் தெரிவித்தார். இதுபோன்று வருங்காலங்களில் நடக்கக்கூடாது என்றும், புதுச்சேரி அரசு விழாக்களில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்றும், பாரதியார் யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னார். பிரதமரும் தமிழ்தான் சிறந்த மொழி, மூத்த மொழி என்று கூறியுள்ளார். எனவே தமிழ்தாய் வாழ்த்தை எல்லா அரசு விழாக்களிலும் முதலில் பாடப்பட வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் வீதியில் இறங்கி போராடி தமிழ்தாய் வாழ்த்தை எல்லா இடங்களிலும் பாட வைப்போம் என்றார். அப்போது ராமு எம்எல்ஏ மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் பூர்ணாங்குப்பத்தில் முதன்முறையாக தேசிய அளவிலான சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிலம்பம் பயிற்சி பெற்ற திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் மற்றும் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முத்தமிழ் கலை சங்கமம் ஒருங்கிணைப்பில் 80வது சுதந்திர தின விழா வரவேற்பு விழா காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து, லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன், தொண்டரணி தலைவர் மதன் உட்பட கட்சி நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தமிழுக்கும் புதுவை தமிழ்ச்சங்கத்திற்கும் ஆற்றிய சேவையை பாராட்டி அவரது உருவம் பொறிக்கப்பட்ட தபால் தலை வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் சென்னையில் கோலாகலமாக நடந்த வாழும் காமராஜரின் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா. நம்மிடையே வாழும் சித்தர், வாழும் காமராஜர். சென்னை காமராஜர் அரங்கத்தில் நடந்த புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களின் 76வது பிறந்தநாள் வரலாற்று விழாவில் குவிந்த பிரபலங்களின் வாழ்த்து மழை. தலைநகர் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் வாழும் காமராஜர் என அன்போடு அழைக்கப்படும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி ஐயா அவர்களின் 76வது பிறந்தநாள் விழா மிகவும் கோலாகலமாகவும் வரலாற்று சிறப்புமிக்க வகையிலும் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள், ஆளுமைகள் முதலமைச்சருக்கு தங்களது வாழ்த்துக்களை வாரி வழங்கி சிறப்பித்துள்ளனர். பிரபல திரைப்பட மற்றும் சின்னத்திரை நடிகரான அஜய் ரத்தினம் முதலமைச்சரின் எளிமை மற்றும் மக்கள் சேவையை போற்றிடும் வகையில் நம்மிடையே வாழும் சித்தர், வாழும் காமராஜர், எங்க சாமி ஐயா ரங்கசாமி, மக்கள் முதல்வர், மக்களுக்கான முதல்வர் என்று புகழாரம் சூட்டி தனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதேபோன்று தமிழ் திரையுலகில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக இயக்குநராக பங்களித்து வரும் பிரபல திரைப்பட இயக்குநர் வசந்த் எஸ் சாய் தனது கலைப்பயணத்தின் சிறப்புகளுடன் முதலமைச்சரின் மக்கள் சேவை தொடர வாழ்த்துக்களை உரிதாக்கியுள்ளார். இதேபோன்று இந்திய கண்டுபிடிப்பாளர், தேசிய மற்றும் சர்வதேச காப்புரிமை பெற்றவரும் இந்தியா, ஆசியா மற்றும் உலக சாதனையாளருமான நிறுவன தலைவர், பேராசிரியர் மற்றும் தலைமை மருத்துவர், ஏஜி காஸ்மிக் கிளினிக் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், சேலம், தமிழ்நாட்டை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் ஆதி ஜோதி பாபு முதலமைச்சருக்கு தனது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்.
இதேபோன்று இந்திய ராணுவத்தில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக சேவையாற்றிய மூத்த ராணுவ அதிகாரி கர்னல் ஆர் சிவநாதன் முதலமைச்சரின் சிறப்பான நிர்வாகத் திறனையும் மக்கள் நலப் பணிகளையும் பாராட்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடந்த இந்த எழுச்சிமிகு பிறந்தநாள் விழாவில் திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு துறை ஆளுமைகள் விடுத்துள்ள இந்த வாழ்த்து செய்திகள் நிகழ்ச்சியை மேன்மேலும் சிறப்பித்தது. ஜே நகரில் லயன்ஸ் சங்கம் சார்பில் உலக தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கம் சார்பில் தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி ஜே நகரில் உள்ள 2 அங்கன்வாடி மையங்களில் தாய்ப்பால் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிறந்த குழந்தைக்கு முதல் 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் வழங்குவதன் அவசியம், குழந்தையின் முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே வழங்க வேண்டியதன் முக்கியத்துவம், 6 மாதங்களுக்கு பிறகு தாய்ப்பாலுடன் சத்தான துணை உணவுகளை வழங்குதல் உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குழந்தை கேட்கும் போதெல்லாம் தாய்ப்பால் வழங்குதல் மற்றும் 2 வயது அல்லது அதற்கு மேலும் தாய்ப்பால் தொடர்ந்து வழங்குவதின் பயன்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்டத்தின் முதல் பெண்மணி லயன் சத்யா, கனகதாரன், லயன் ஜான்சி பொன்னுராம், LCIF ஒருங்கிணைப்பாளர் லயன் எஸ் வித்யா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். லயன் டாக்டர் கலைவாணி கணேசன், லயன் கீதா சந்துரு, லயன் பாரதி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். அங்கன்வாடி ஊழியர்கள் வரலட்சுமி, லூர்து வியுலா, ஜெயந்தி உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதில் கலந்து கொள்ளும் தாய்மார்களுக்கு ஹாட்பேக், சத்துணவு, பிஸ்கெட் மற்றும் பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்க நிர்வாகிகள், வட்டார தலைவர் லயன் தண்டபாணி, தலைவர் லயன் குப்பன் மற்றும் செயலாளர் லயன் ஜீவானந்தம், பொருளாளர் லயன் பார்த்தசாரதி மற்றும் லயன் ராமச்சந்திரன், லயன் முருகன், லயன் திவாரி, லயன் சின்னத்தம்பி உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு ஆரியாங்குப்பம் ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கராத்தே பயிலும் 16 மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டை தேர்வு அரியாங்குப்பம் ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் இந்த கல்வியாண்டில் புதிதாக கராத்தே வகுப்பு சேர்ந்துள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ஒருநாள் இலவச கராத்தே சிறப்பு பயிற்சி முகாமும் நடத்தப்பட்டது. கருப்பு பட்டை மாணவ மாணவிகளுக்கு பிசிக்கல் மற்றும் ரிட்டன் தேர்வுகளுக்கு 200 மதிப்பெண் அடிப்படையில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை தேர்வுகள் நடத்தப்பட்டது. மாலை பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராமு மாணவ மாணவிகளுக்கு கருப்பு பட்டையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். ஒருநாள் முகாமில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு ராதா ஆங்கில பள்ளி மேல்நிலைப் பள்ளி நிறுவனர் பெர்லின் ஜெயக்குமார் மற்றும் அரியாங்குப்பம் அன்பு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் குரூப்ஸ் நிறுவனர் தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு உள்ளிட்டோர் சான்றிதழ்கள், பதக்கங்கள் வழங்கி விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர், மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனரும் தலைமை பயிற்சியாளருமான ஷிஹான், கராத்தே ராஜசேகர் உள்ளிட்டோரை பெருமிதத்தோடு பாராட்டினார். முடிவுரையாற்றிய தலைமை பயிற்சியாளர் ஷிஹான், கராத்தே ராஜசேகர் அவர்கள் உள்ளிட்டோர் விழா வெற்றிகரமாக நடக்க முழு ஒத்துழைப்பு அளித்த ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை சென்சாய்கள் ஜானகிராமன் மற்றும் லட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர். தருண், ஜெயப்பிரியன், கிருஷ்ண பிரசாத் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் தேசிய கட்சியாக வலுப்பெறும் என்று புதுச்சேரி தவேக MLA சரவணகுமார் கூறியுள்ளார். புதுச்சேரி நெல்லித்தோப்பில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றதில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜெய் சரவணகுமார், மணவெளி MLA ராமு உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சாய் சரவணகுமார், புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் கிடைத்ததை வரவேற்றார். அமித்ஷா பங்கேற்ற அரசு நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறாதது வேதனை அளிப்பதாகவும் புதுச்சேரியில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் விரைவில் தேசிய கட்சியாகும் என்றும் புதுச்சேரியில் கூட்டணி தொடர்பான முடிவை விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோர் எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் அடுத்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பாலத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பத்துக்கண்ணு அருகே பிள்ளையார்குப்பம் பாலத்தின் இடைப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று தூக்கில் தொங்கியபடி கிடந்தது. இதனை கண்ட அப்பகுதியினர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். பின்னர் பாலத்தின் இடைப்பகுதியில் கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
இறந்தவரின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் அவர் யார் என்பது உடனடியாக தெரியவில்லை. இதனை அடுத்து போலீசார் சடலத்தை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு பின்னர் தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊசுடு தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 200 பெண்களுக்கு இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கப்பட்டது. ஊசுடு தொகுதி தொண்டமாநத்தம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 200 பெண்களுக்கு இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதி நிர்வாகி மற்றும் ஸ்ரீ சாய் அறக்கட்டளை நிறுவனர் சுசாந்திகா ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக குறிப்பிட்ட இலவச சானிட்டரி பேட்ஸ் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 200 பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் முன்னிலை வகிக்க, நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை நிர்வாகி செந்தில்குமார், ஊசுடு தொகுதி கிளை நிர்வாகிகள் அருணாசலம், முத்து, சிவா, கல்பனா, ஐயப்பன், பார்த்திபன், பிரவீன், லோகேஷ், நிரோஷ் மற்றும் தேவா உட்பட நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் பங்கு பெற்றனர். இலவச மருத்துவ முகாம். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி லட்சிய ஜனநாயக கட்சி, முத்தூட் அன்பின் நிழல் மற்றும் ஜோதி ஐ கேர் ஆகியவை இணைந்து நடத்திய இலவச மருத்துவ முகாம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு இரத்த பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பிசியோதெரபி மற்றும் பொது மருத்துவ ஆலோசனைகள் உட்பட பல்வேறு மருத்துவ சேவைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த முகாமில் காமராஜர் நகர் தொகுதி மக்கள் மட்டுமின்றி புதுச்சேரியின் பிற தொகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயன்பெற்றனர். மேலும் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் சிறப்பு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சேவைகளை பெற்று பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார், பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், காமராஜர் நகர் குறை தீர்க்கும் குழுவை சேர்ந்த ஷாஷிதா, மேலும் வார்டு தலைவர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே சக தொழிலாளியை கொலை செய்துவிட்டு ரயிலில் தப்பி சென்ற 2 வாலிபர்களை போலீசார் விஜயவாடாவில் கைது செய்தனர். மேற்குவங்க மாநிலம் ஹவுராவை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பிரகாஷ் ஜனா கடந்த 4ஆம் தேதி இரவு கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தனது நண்பர்களான ரோஹித் சிங், சுபன்தாஸ் குப்தா ஆகியோர் தங்கியிருந்த அறைக்கு சென்றார். அங்கு மூவரும் மது அருந்துவிட்டு மாடியில் தூங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பிரகாஷ் ஜனா ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் 1900 ரூபாய் பணத்தை எடுத்ததாகவும், இதனால் ஆத்திரமடைந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் உள்ளிட்டோர் அவரை தாக்கி சுவற்றில் தலையை மோத செய்தனர். பின்னர் இருவரும் வழக்கம் போல் கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து ரயிலில் ஆந்திராவுக்கு தப்பிச் சென்றனர். இதற்கிடையே அறையில் பிரகாஷ் ஜனா இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை அடிப்படையாக வைத்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். அதன்படி விஜயவாடாவில் பதுங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து கோட்டக்குப்பம் அழைத்து வந்தனர். பின்னர் வானூர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி இருவரும் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் மழைநீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பம். காமராஜர் நகர் தொகுதியில் ஆய்வு. மழைக்காலங்களில் தேங்கும் மழைநீரை முறையாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்திடும் வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் புதிய நீர் மேலாண்மை திட்டத்திற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர், வெங்கடா நகர், கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்காலங்களில் அதிக அளவில் தேங்கும் மழைநீரை நிலத்திற்குள் உறிஞ்ச செய்யும் வகையில் ஜெர்மன் தொழில்நுட்ப அடிப்படையிலான வாட்டர் மேனேஜ்மெண்ட் மற்றும் எக்கோ பிளாக் முறையை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் இதுபோன்ற நீர் மேலாண்மை முறைகள் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியிலும் இதனை செயல்படுத்தும் வகையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி நீர் உறிஞ்சி பூங்கா, நீர் உறிஞ்சி சாலை போன்ற திட்டங்களை அமைத்து மழைநீரை வீணாக்காமல் நிலத்திற்குள் செலுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிப்பது குறித்து அதிகாரிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்டின் அழைப்பின் பேரில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. திட்டம் செயல்படுத்தப்பட்டால் மழைக்காலங்களில் ஏற்படும் தண்ணீர் தேக்கத்தை குறைப்பதுடன் மழைநீரை சேமித்து எதிர்காலத்தில் பயனுள்ள வகையில் பயன்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் பரவலாக வளர்ந்து வரும் கடல் திராட்சை தாவரம் குறித்து இன்றளவும் பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாமல் இருப்பது இயற்கை ஆர்வலர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராட்சை போன்ற தோற்றத்துடன் காணப்படும் இந்த வித்தியாசமான பழம் கடற்கரை சூழலுடன் இயல்பாக இணைந்து வளரக்கூடிய ஒரு தாவரமாகும். ஆங்கிலத்தில் சீ கிரேப் என்று அழைக்கப்படும் இதன் தாவரவியல் பெயர் கொக்கோலோபா யுவிஃபெரா ஆகும்.
புதுச்சேரி கடற்கரை முழுவதுமாக ஆங்காங்கே இந்த தாவரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்தாலும் இது உண்ணக்கூடிய ஒரு வகை திராட்சை என்பது புதுச்சேரியில் உள்ள சுமார் 50% மக்களுக்கு கூட தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. கடல் திராட்சை பொதுவாக கடலோர பகுதிகளில், குறிப்பாக உப்புக்காற்று மற்றும் உவர் மண்ணையும் தாங்கி மிக கடினமான சூழ்நிலையிலும் செழித்து வளரக்கூடிய அபார தன்மை கொண்டது. கடற்கரை அரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கடலோர சூழலியல் சமநிலையை பாதுகாப்பதிலும் இந்த தாவரங்கள் மிக முக்கிய பங்காற்றுகின்றன. புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் கடல் திராட்சை தாவரங்கள் அதிக அளவில் தானாகவே வளர்ந்து வருகின்றது. இவற்றை சீராக பாதுகாத்து முறையாக பராமரித்தால் கடலோர பகுதி பசுமையாவதோடு புதுச்சேரியின் அழகும் மேலும் கூடும். நமக்கு அருகிலேயே இயற்கையாக வளர்ந்து வரும் இந்த கடல் திராட்சை குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்பட வேண்டும் என்றும், கடற்கரை சூழலோடு பிணைந்துள்ள இதுபோன்ற இயற்கை செல்வங்களை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் விவசாயிகளுக்கு சுமார் 4.80 கோடி பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகை பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாகவும், அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025-26 சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த 3,618 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு சுமார் 4.28 கோடி ரூபாயும், 599 அட்டவணை பிரிவு விவசாயிகளுக்கு சுமார் 52.3 லட்சம் என மொத்தம் 4,80,73,350 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கான காசோலை வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் முன்னிலையிலும் நடைபெற்றது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், சட்டப்பேரவை உறுப்பினர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் இந்திய உணவுக் கழகத்திடம் நெல் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கிலோவுக்கு 2 ரூபாய் வீதம் வழங்கப்படும் விற்பனை ஊக்கத்தொகையில் சுமார் 1.2 லட்சமும், நிலத்தடி நீர்ப்பாசன குழாய் அமைத்த விவசாயிகளுக்கு 3.22 லட்சம் மானியமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குநர் ஜெய்சங்கர், காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் மற்றும் விவசாயிகள் பங்கு பெற்றனர். புதுச்சேரி அருகே வாலிபரை நாட்டு வெடிகுண்டு வீசி விரட்டிச் சென்று கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பெரியகாட்டுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சசிகுமார், வயது 31. இவர் கடந்த சில நாட்களாக புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் இன்று பெரியகாட்டுப்பாளையம் அடுத்த ரங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் சசிகுமார் தனது நண்பர் ராஜாவுடன் பேசிக் கொண்டிருந்தபோது அங்கு திடீரென வந்த 6 பேர் கொண்ட கும்பல் சசிகுமார் மற்றும் ராஜாவை நோக்கி நாட்டு வெடிகுண்டுகளை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் ஒரு வெடிகுண்டு குறி தவறி அருகில் இருந்த வீட்டின் மீது விழுந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சசிகுமார் மற்றும் ராஜா அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அப்போது அந்த கும்பல் வீசிய மற்றொரு நாட்டு வெடிகுண்டு வெடிக்காமல் கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து சசிகுமார் மற்றும் ராஜா இருவரும் வெவ்வேறு திசைகளில் ஓடினர். சசிகுமார் வயல்வெளி வழியாக தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் அவரை விடாமல் பின்தொடர்ந்து சென்ற அந்த மர்ம கும்பல் அவரை சுற்றி வளைத்து கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் படுகாயமடைந்த சசிகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் மற்றும் புதுச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். சசிகுமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் சசிகுமாருக்கும் சிலருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலைக்கான முழுமையான காரணம் என்ன, சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிற்சங்கத்தினர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு எதிரான ஒன்றிய மாநில அரசுகளின் கொள்கைகளை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் புதுச்சேரியில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மறைமலையடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் அருகே இருந்து பேரணியாக புறப்பட்ட தொழிலாளர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் மறியலில் ஈடுபட்டனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி, எல்எல்எஃப் மாநில துணைத் தலைவர் கலைவாணன், ஏஐசிடியு மாநில பொதுச் செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் தலைமை தாங்கினர். தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை ரத்து செய்தல், 42,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் வழங்குதல், விவசாய வினைப்பொருட்களுக்கு சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குதல், தனியார் மயமாக்கலை கைவிடுதல் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தொழிற்சங்க நிர்வாகிகள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர்.
புதுவை வந்த மத்திய உள்துறை அமைச்சருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் உள்ள புகழ்பெற்ற ஒற்றைக்கல் லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை பரிசாக வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக புதுவை வருகை தந்தார். அப்போது அவர் புதுவை காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்குதல், தேசிய கொடி அணிவகுப்பு பேரணி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்றார். தொடர்ந்து நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு நேற்று மாலை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இதனிடையே புதுவை வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். அப்போது அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு விஜயநகர கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலையின் பெருமையை எடுத்துக்காட்டும் வரலாற்று சின்னமாக விளங்கும் கர்நாடக மாநிலம் ஹம்பியில் அமைந்துள்ள ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் சிலையின் ஓவியத்தை வழங்கினார். இந்த ஓவியத்தை ஆரோவிலை சேர்ந்த ஓவியர் ரமேஷ் சேதுராமன் வரைந்தது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் ராஜசேகரன் பரிசுகளை வழங்கினார். காரைக்கால் மேலகாசாக்குடியில் உள்ள குட் ஷெப்பர்ட் இங்கிலீஷ் ஸ்கூல் வளாகத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 14 மற்றும் 17 வயதுக்குட்பட்ட ஆண் பெண் பிரிவுகளின் கீழ் 28 அணிகள் பங்கேற்றன. பரிசளிப்பு விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள், பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும், இளம் வீரர்களின் திறமைகளை ஊக்குவிக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜசேகரன் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி காரைக்காலில் சாலை மறியலில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய தொழிற்சங்க மையம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகே நடந்த இந்த போராட்டத்திற்கு சிபிஎம் மாவட்ட செயலாளர் தமிம் தலைமை வகித்தார். புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும், அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச மாத ஊதியமாக 26,000 ரூபாய் வழங்கிட வேண்டும், அனைத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 50க்கும் மேற்பட்ட இந்திய தொழிற்சங்க மைய நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய தொழிற்சங்க மையத்தின் புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராமசாமி உட்பட நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை மறியல் போராட்டத்தால் புதிய பேருந்து நிலையம் அருகே பரபரப்பு நிலவியது. காரைக்காலில் மாணவர்களுக்கு குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் பணியினை அமைச்சர் ராஜசேகரன் துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் முழுவதும் 1 முதல் 19 வயதுக்குட்பட்ட சுமார் 53,600 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு 2ஆம் கட்டமாக குடல் புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கும் பணி துவங்கியது. திருநள்ளாறு அரசு நடுநிலைப்பள்ளியில் நடந்த இந்த நிகழ்வில் அமைச்சர் ராஜசேகரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மாத்திரைகளை வழங்கினார். தொடர்ந்து குடல் புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாத்திரைகளை தவறாமல் உட்கொள்வதன் மூலம் இரத்த சோகை, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சி குறைபாடுகளை தடுக்க முடியும் என நலவழித்துறை தெரிவித்தது. மேலும் மாணவர்கள் மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதை பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. காரைக்காலில் புதிய கட்டிடத்திற்கு இடம் மாறிய பேங்க் ஆஃப் இந்தியா கிளையை மண்டல மேலாளர் மோகன் மரோதி திறந்து வைத்தார். காரைக்கால் பாரதியார் வீதியில் கடந்த 2004ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பேங்க் ஆஃப் இந்தியா கிளை தற்பொழுது மாமா தம்பி மரக்காயர் வீதியில் புதிய கட்டிடத்தில் செயல்படுவதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. புதிய கட்டிடத்தை பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் மண்டல மேலாளர் மோகன் மரேதி திறந்து வைத்தார். புதிய கிளை அலுவலகத்தில் வாடிக்கையாளர்களுக்கு தேவையான வங்கி சேவைகளை சிறப்பாக வழங்கும் வகையில் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் காரைக்கால் கிளை மேலாளர் பிரவீன்குமார், ஆபீசர்ஸ் அசோசியேஷன் பொது மேலாளர் அமர்நாத், ஸ்டாஃப் யூனியன் பொது மேலாளர் ஸ்ரீதர், SC/ST மற்றும் OBC அசோசியேஷன் நிர்வாகி பொற்செழியன், முதன்மை மேலாளர் சிபு சிரியன், வங்கி ஊழியர்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பாலத்தில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தொழிற்சங்கத்தினர் புதிய பேருந்து நிலையம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அருகே வாலிபரை நாட்டு வெடிகுண்டு வீசி விரட்டிச் சென்று கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.